Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட மதியான ரொட்டீன் வேலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவில் ஒரு சில கிச்சன் டிப்ஸும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதியான நேரத்தில் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு தூங்காமல் வீட்டில் ஒரு சில வேலையெல்லாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கிச்சனில் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை நம்ம செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஏன் அந்த கூடையில் இந்த மாதிரி ஒரு கேரி பேக் போட்டேன் அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி கேரி பேக் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம நார்மலாக அப்படியே எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளோட மேலே பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் எல்லாத்துலேயுமே இந்த காய்கறி தூள் நம்ம வெட்டுற வெங்காயம் தக்காளி அதெல்லாமே அங்கங்கே இருக்கும். ஆனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கேரி பேக் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே எடுத்து நீங்கள் அழகாக டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டும் வெண்டைக்காய் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட தோலையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி நீங்கள் பேப்பர் கூட கீழே பேப்பர் கூட போட்டுட்டு அதுக்கு மேலே கூட கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் அப்படியே மடிச்சுட்டு நம்ம குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இந்த மாதிரி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அவசரமாக சமைக்கும்போது இந்த கேரட் பொரியல் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேரட் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே பிடிக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி கேரட் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி நம்ம பஜ்ஜிலாம் சீவுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சீவி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேரட் நல்ல மெல்லிஸாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பொரியலுக்கு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் பொரியல். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பொரியல் அதிகமாக இந்த மாதிரி தான் சீவிட்டு செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ லஞ்ச் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடித்து சாப்பிட்டாச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு, கேரட் பொரியல், முட்டை ஆம்லெட் போட்டிருந்தேன். இப்போ சமைச்சு முடித்து சாப்பிட்டதுக்கப்புறமா படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தூங்கிடுவோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சாப்பாடு மீதியாக இருக்குல்ல அதை வேறு சின்ன சின்ன பவுலில் நம்ம மாற்றி வச்சுட்டோன்னா கிச்சன் நம்ம பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சமைச்ச பாத்திரம்லாம் அப்போவே கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நைட்டுக்கு நம்ம டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கிச்சன் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே குட்டி குட்டி பாத்திரங்களில் நம்ம மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம் அதிகமாக சேராமல் இருக்கும். அப்பப்போ சேர்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தை கூட நீங்கள் ஈஸியாக கழுவி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு பாத்திரமே இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே நம்ம தூங்காமல் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நான் சமைச்ச பாத்திரம் அப்புறம் தோசைக்கல் எல்லாத்தையுமே சிங்கில் போட போகிறேன். எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராகவே நீங்கள் 3 வேளையுமே காலையில் மதியானம் ராத்திரி நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சிடலாம். ஏன்னா எண்ணெய் அந்த மாதிரிலாம் பறந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ப்ரில்லோட லிக்விடு தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு காலியான ப்ரில் பாட்டிலில் கொஞ்சமாக லிக்விடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அடுப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுப்பு நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியான கரை எதுவுமே இருக்காது. சும்மா மைல்டாக இருக்கிறத கூட நம்ம இந்த மாதிரி தொடச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. அடுப்பு க்ளீன் பண்ணுற வேலை இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு க்ளீன் பண்ணி இந்த கிச்சன் மேடெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். அதை இந்த மாதிரி ஒரு முறையும் நீங்கள் குக்கிங் முடித்ததுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் எனக்கு பாத்திரம் சேர்ந்துருந்தது. மதியானம் குக் பண்ணது மட்டும்தான். அது வரைக்கும் நான் இப்போ கொஞ்சமாக விம் லிக்விடு தண்ணியில் சேர்த்துட்டு இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ஆனால் ப்ரில் லிக்விடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாசம், அதே சமயத்தில் நிறைய நுரை வரும். ஆனால் அதே மாதிரி விம் வரது கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறம் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை கலர் கூடை. அந்த கூடையில் அவ்வளோ பாத்திரத்தையும் கவுத்து வச்சுருவேன். அது ஃபுல்லாக தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கப்புறமா
கரெக்டாக அதோட இடத்துல வந்து எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருவேன். இது நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாத்திரம் கழுவும் போது வேஸ்டேஜ்லாம் வருதில்ல, நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி நிறைய வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வந்து போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவேன். வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் வந்து ஆல்ரெடி அந்த கீழே இருக்கும் இல்லையா சின்னதாக, அதை வந்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தண்ணி வந்து ரொம்ப மெல்லிஸாக போகுது. பாத்திரம் ஒரு 4 பாத்திரம் சேர்த்து கழுவிட்டு இருக்கும்போது தண்ணி சிங்கில் வந்து நின்று போயிடுது. அதனால நான் உள்ளே இருக்கிற அந்த நெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து நான் எடுத்து விட்டேன் அந்த மூடி வரைக்கும். அதனால் எனக்கு தண்ணி வந்து சேராது, டக்குன்னு ஃபுல்லாக தண்ணியுமே வந்து போயிடும். அதனால அதில் அடைப்பாக இருக்கிற அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் தான் அதில் போய் சேர்ந்துடும். அது வரைக்கும் நான் எடுத்துருவேன். அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த எறும்பு எதுவுமே வராது. இதில் கொஞ்சம் வந்து ப்ரில் லிக்விட் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுற நார் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா லைட்டாக அந்த மாதிரி நுரை வரா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஃபுல்லாகவே வந்து அதை தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, மதியான நேரத்தில் நம்ம தூங்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே சமயத்தில் தூங்கினா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போடும் இல்லையா, ஆனால் அதெல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிகிட்ருக்கலாம் கிச்சனில். அவ்வளோதாங்க, கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், பாத்திரம் வந்து நான் எப்போவும் வாஷ் பண்ணும்போது கீழே ஒரு பெரிய பிளேட் வந்து போட்டிருப்பேன் தண்ணி வடிகிறதுக்காக. அந்த பிளேட்டை எடுத்துட்டு சிங்கில் வந்து வச்சுருக்கேன் கூடைய தண்ணி வடியட்டோன்ட்டு. அடுப்பும் வந்து க்ளீனாக தொடச்சாச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.